ஜவகுமார காம்ப்ரமைஸ் பேசி வர வச்சு அவனை அடிச்சு விட்டணும் மாறா. ஆமா, நம்ம தம்பி இருக்கிறான். அவனுக்கு ஏதாச்சும் கேஸ் பிடிச்சி குத்திங்கன்னா நாலு பேரும் அவன் கடையை ஏதாச்சும் பிடிச்சி வெறியால் ஆயிடுவான். அண்ணா நான் எதுக்கு இருக்கிறேன்? நானும் லைஃப்ல செட்டில் ஆகணும். நான் இறங்கி அவனை செய்யறேன். அப்படியா? என்னண்ணா பயப்படுறியா? பயமா? கேஸ் எடுக்க முடிவு பண்ணிட்டா அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. ஆமா, எனக்கு ஏதாவது தப்பா தெரியுதுமா? தப்பா இங்க யாரும் இல்ல, நீ தான் தப்பா இருக்கிற. ராஜன் செத்தவொடனே இவர் கூட இருக்கிற, இவர் செத்தவொடனே அன்பு கூட இருப்ப, அன்பு செத்தவொடனே இப்ப அரசன்ல போனாலும் நீ போவ. ஏய் மாறா, என்ன அண்ணி எடுத்து பேசுற? அண்ணா உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீ கட்ட பஞ்சாயத்து போறேன்னு போயிட்டு கீழே போயிடுற. ஆனா ஏகப்பட்ட பேர் மேல ஏறி வந்துட்டு போறாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சந்திரா? ஆமா, பொய் சொல்றான் மாமா. என்னண்ணா என்ன சொல்றான் அவன்? அக்காவை ரெண்டு பேரும் எங்க தனியா கூப்பிடுறாரு. இப்ப என்ன சொல்றான்? 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணுமா? ஆனா இல்ல இல்ல 3 பேரு காம்ப்ரமைஸ் ஆகி போடலான்னு சொல்றாருண்ணா. காம்ப்ரமைஸா? போறம்போக்கு சொல்லுங்க. சூ வாய் முட்டு கம்முன்னு நாங்க பாத்துக்கிறோம். போன வாட்டி இதே மாதிரி தான் சொன்னேன். வரவும் பொருள் எடுத்து உன்னை போறதான் கெத்துன்னு சொன்னேன். அதுக்கே 4 வருஷமா வீல் சேர்ல உட்கார வச்சாங்க. எச்சு தொடச்சு நாறுது கை ஃபுல்லா ஒழுது பேரு தொட. மாறா, அண்ணி சொல்றதே கரெக்டா தான் இருக்குது. கேஸ் என் தம்பி எடுத்துட்டான், நீ கிளம்பு. அண்ணா இவளா ஒரு ஆளுன்னு இவளை நம்பி நீ இதை நீ அனதா போனமா செத்துருவா. அவளே உன சாவடிச்சிருவா. ஏய் ராஜா, பொண்டாட்டிடா நானு. அண்ணா பாத்தியா, உண்மை வந்துருச்சு பாத்தியா? இவளெல்லாம் நீ நம்பிட்டு இருக்க. என்ன சந்திரா, ராஜ ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு? மாமா இல்ல மாமா. அண்ணா இவன் அனதா போனமா தானே ஒரு சாவாரு. நீ வான